விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சாமி கும்பிட்றதுக்காக முதல் நாளே வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை திங்ஸில் சந்தன குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி போல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்பெஷலான ஒரு நாள். சரி சேரீ கட்டலாம் அப்படின்ட்டு பார்த்தா எந்த ஒரு ப்ளவுஸுமே சேரலை. அப்புறம் ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி இந்த ஒரு சேரீயை வந்து கட்டிட்டு கோலம்லாம் போட்டு விட்டாச்சு. எப்போவுமே கோலம் நல்லா வரும். ஆனால் என்னால் இந்த தடவை ரொம்ப குனிஞ்சு போடவே முடியல. கலர் கோலப்பொடிலாம் வாங்கிட்டு வந்தேன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் முடியவே இல்லை. ஃபஸ்ட்டு காலையில் 9லேருந்து 10 மணி போல் பூஜை பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் பாப்பா தூங்கி எழுந்திரிக்கவே 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நேற்று வேற சொல்லிட்டு வேற படுத்திருந்தாங்க, விநாயகரை நான் தான் அபிஷேகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அவங்க வரவே இல்லை. சரி கடைசி பார்த்தா மதியம் ஒரு மணிலேருந்து 2 மணி போல் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். அப்பவும் வந்துட்டு முடியல. எனக்கு வந்து சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு டயர்ட் ஆகிடுச்சு. கடைசியாக எப்பவும் போல் ஈவினிங் 6 மணி மேலே தான் வந்து அப்படியே பொறுமையாக வந்து சாமியெல்லாம் கும்பிட்டோம். பொதுவாகவே விநாயகர்னா எல்லாருக்குமே ஃபேவரட் தான். அதுலேயும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் போல். பாப்பா எப்போமா அபிஷேகம் பண்ணுறதுன்னு கேட்டு ஒரு வழியாக அபிஷேகம்லாம் பண்ணி பொட்டு வச்சு பூ போட்டு அவங்களே தான் எல்லாமே வந்து ரொம்ப பயபக்தியோடு இன்றைக்கி சாமி கும்பிட்டுருந்தாங்க. அப்புறம் ஸ்கூலில் வந்து கணபதி மந்திரம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பாடிக்கிட்டே விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச அவல் பொரி சுண்டல் கொழுக்கட்டை எல்லாமே வச்சு மன திருப்தியாக சூப்பராக சாமி கும்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க.